Hi everyone. NEET2022 இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ், நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு கிஃப்டட் பேப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக அப்படி இருக்காது. ஆனால் நிறைய கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸு அண்டு டைரெக்டாக வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் இதில் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பருடைய கோடு வந்து R5 அப்படிங்கிற கோடு. இந்த கோடு கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கிறவங்க இதை டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் ஜம்பிள்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2 objects of mass 10 kg and 20 kg respectively connected to the ends of a rigid rod of length 10 meter. The distance of the center of mass of the system from the 10 kg mass. அதாவது ஒரு ராடு. ஸோ அந்த ராடில் வந்து ரெண்டு எண்டில் 2 மாஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன் மாஸ் வந்து 10 kg, another mass is 20 kg. இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் மாஸு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், 20 kg is very very greater than 10 kg அப்படிங்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸ் எப்போதுமே க்ளோஸ் டு பிக்கர் மாஸ் தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த 5 மீட்டர் வராது, அதே மாதிரி 10/3 வராது, 10 வராது. ஸோ அப்படின்னா என்ன செய்யணும் சார் அப்படின்னா, யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இதை பொறுத்த வரைக்கும் இது ஆரிஜின் வச்சுக்கோங்க. அப்போ 10 × 0 ப்ளஸ் 20 × 10 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நான் 20 kg எடுக்கிறதுனால நான் 10 cm அப்படியே போட்டுக்கிறேன். டிவைடட் பை 10 + 20. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? 200 divided by 30. 0 0 கேன்சல். ஸோ 20 divided by 3. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்கள்? ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நம்ம மேட்ச் த ஃபாலோயிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோடைய வேவ் லென்த்தை இங்கே வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து இது மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ரீக்வன்சியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, AM ரேடியோ வேவ்ஸ், அதுக்கப்புறமா மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், எக்ஸ்ரேஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்து பார்க்கும்போது நம்ம அதோடைய கரஸ்பாண்டிங் வேவ் லென்த் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும். இதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ரேடியோ வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய வேவ் லென்த் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் வில் பி 10 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இருக்கும். 10 ஸ்கொயர். ஸோ அப்போ ரேடியோ வேவ்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மைக்ரோவேவ்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய வேவ் லென்த் ரேஞ்ச் வந்து 10⁻⁻2 மீட்டராக இருக்கும். இன்ஃப்ராரெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட வேவ் லென்த் வந்து 10⁻⁻4 இருக்கும். தென் எக்ஸ்ரேஸை பொறுத்த வரைக்கும் அது 10⁻⁻10 ஆங்ஸ்ட்ராம் ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ரேடியோ வேவ்ஸ் அது 10 ஸ்கொயர். எங்கே இருக்குது ரேடியோ வேவ்ஸ்? ரேடியோ வேவ்ஸுங்கிறது ஏ வந்து 10 ஸ்கொயர். அப்போ ஏ வந்து மேட்சஸ் வித் 2. அதே மாதிரி பி மைக்ரோவேவ்ஸ் வந்து 10⁻⁻2. ஸோ இங்கே ஏ வந்து மேட்சஸ் வித் 2 வரணும். அதே மாதிரி பி வந்து மேட்சஸ் வித் மைக்ரோவேவ்ஸ் 10⁻⁻2 3 வரணும். அண்ட் இன்ஃப்ராரெட்டை பொறுத்த வரைக்கும் 10⁻⁻4. சி வந்து மேட்சஸ் வித் 4 அண்டு
D is அதாவது x-rays வந்து 10 power -10. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 will be the correct answer. So A microwaves matches with 10 square. So A matches with 2. Correct ஆ? A matches with 2 and B microwaves 10 power microwaves 10 power -2. 10 power -2 is 3 la match ஆகுது. B matches with, so choose the correct option தான் கேக்குறாங்க. C infrared 10 power -4. C matches with 4 and D matches with 1. So option D is correct. 2, 3, 4, 1. That should be correct. Okay. Next question பார்க்கலாம். The energy that will be ideally radiated by 100 kilowatt transmitter in 1 hour is. So உங்களுக்கு தெரியும் power is equal to energy divided by time. So energy is equal to power into time. 100 kilowatt means 100 into 1000, that is equal to 10 power 5 watts. Then 1 hour is equal to 3600 seconds. So therefore the energy is 336 into 10 square into 10 power 5. When you multiply this, you will get 36 into 10 power 7. So 36 into 10 power 7, option 2 is the correct answer. அடுத்தது, an ideal gas undergoes 4 different processes from the same initial state as shown in the figure below. Those process adiabatic, அதாவது வெப்ப மாற்றீடற்ற நிகழ்வு, isothermal, isobaric and isochoric. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா which one represent adiabatic process அப்படின்னு பார்த்தீங்கன்னா adiabaticல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்டீப் கர்வ் தான் கிடைக்கும். ஸ்டீப் கர்வ், இந்த ஸ்டீப் கர்வ் வந்து when volume increases pressure will decrease அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்வ் 2 வந்து is correct one. அதனால் சாய்ஸ் 3 வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பிளேன் ஆங்கிள் அண்டு சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்ங்கிறது என்னது? பை. சாலிட் ஆங்கிள்ங்கிறது 5. இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடியனில் மெஷர் பண்ணுறோம். இது ரேடியன், இது வந்து ஸ்டெரேடியனில் மெஷர் பண்ணுறோம். பட் ரெண்டுக்குமே யூனிட் இருக்குது, ஆனால் ரெண்டுக்குமே என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. நோ யூனிட்ஸ் அண்ட் நோ டைமென்ஷன். அலகுகள் சாரி இது வராது, யூனிட்ஸ் இருக்கும் பட் நோ டைமென்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ தட் ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அலகு உண்டு ஆனால் பரிமாணம் கிடையாது, அதனால் சாய்ஸ் 2 வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன், அதாவது அரை அலைத்திருத்தியில் இன்புட் ஃப்ரீக்வன்சி உள்ளீடு அதிர்வெண் வந்து 60 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. தென் த அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வுட் பி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வேவ் அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி கொடுக்குறீங்க. பட் உங்களுக்கு அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கும்னா ஹாஃப் வேவ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஆஃப் சிக்னல் கிடைக்கும், நெகட்டிவ் ஆஃப் சிக்னல் கிடைக்காது. பட் இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்டில் ஒரு வேவ் அப்படின்னா அதே ஒரு செகண்டில் ஒரு வேவ் தான் கிடைக்குது. அப்போ இது 60 ஹெர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா this also 60 hertz. Frequency will not change. So therefore option 4 is the correct answer. அடுத்தது question number 7. When two monochromatic lights of frequency nu and nu by 2 are incident on a photoelectric metal, their stopping potential V0 by 2 and Vs respectively. Threshold frequency for this metal is, ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா தெரியும், h nu is equal to work function plus stopping potential or kinetic energy. ஸோ KEன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு h nu is equal to ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து threshold frequency h nu நாட் ப்ளஸ் இது வந்து E V by 2. அடுத்தது வந்து h nu by 2 ஃப்ரீக்வன்சியில் this will be V0 by 2. h nu naught plus EV
EVS. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். திஸ் ஆல்சோ VS. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா we can get the result. So the answer is 3/2B. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா okay. So we have two equations now. I just multiply by this equation by 2. Okay, I just multiply this equation by 2 so that I can get h nu is equal to 2 times h nu naught plus 2e vs. Okay, vs. இதை நம்ம செப்பரேட் பண்ணலாம். Here I am having here h nu is equal to h nu naught plus EVS divided by 2 stopping potential. So ரெண்டே ஈக்குவேட் பண்ணுங்க. 2h nu naught plus 2EVS is equal to h nu naught plus EVS divided by 2. Okay, yes. Equating these two, 2h nu naught la minus பண்ணிட்டீங்கன்னா you will get h nu naught is equal to then இதை இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணலாம். EVS divided by 2 minus 2EVS. ஸோ இங்கே என்ன வரும்னா 2 into 2 4 minus 1 3/2 வந்துடும். 3/2 EVS. So therefore the threshold frequency will be 3/2 times V. That is the answer. The displacement time graphs of two moving particles make angles 30 and 45 with the x-axis. Actually நமக்கு வந்து slope of the ST graph வந்து நமக்கு velocity கொடுக்கும். இடப்பெயர்ச்சி காலத்திற்கான வரைபடத்தின் சாய்வு திசை வேகத்தை கொடுக்கும். இப்போ சாய்வுங்கிறது tan theta. Tan theta 1 is V1, that is tan 30 degree. Tan 30 is 1/√3. Then tan theta 2 is equal to V2, that is tan 45 degree is equal to 1. Therefore V1 by V2 is equal to 1/√3 divided by 1, that is 1:√3. So 1:√3, option 1 is the correct answer. The dimensions of ml t power minus 2 a power minus 2 belong in the. So இதோட dimension வந்து நம்ம வந்து ஒன்னொன்னா செக் பண்ணி பார்க்கணும். That is magnetic permeability. Magnetic permeability வந்து just fr square divided by m1 m2. So mu naught f is equal to mu naught m1 m2 by r square. அதே லாவை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே f உடையது வந்து ml ஸ்கொயர் ml t பவர் மைனஸ் 2. எஸ், ml t பவர் மைனஸ் 2. தென் r ஸ்கொயர் இஸ் l ஸ்கொயர். இந்த m1 m2ங்கிறது நம்ம மறந்துட்டு மாஸ் கிடையாது, இது போல் ஸ்ட்ரென்த்து. இது வந்து ஆம்பியர் மீட்டர் வரும், அதனால் AL இன்ட்டு AL. ஸோ ஒரு L ஸ்கொயருக்கு இந்த LL கேன்சல் பண்ணிடலாம். தேர்ஃபோர் ML A to the power of minus 2 T to the power of minus 2. அப்போ ஆப்ஷன் வந்து magnetic permeability is the correct answer. The peak value of the AC source is equal to RMS value of voltage வந்து பார்த்தீங்கன்னா peak value divided by root 2 சொல்லுவோம். V0 by root 2. The peak voltage of the AC source. அப்போ வந்து peak voltage of AC source வந்து VRMS into root 2. So root 2 times the RMS value of the AC source. Option 4.
The ratio of the distance traveled by a freely falling body, first, second, third and fourth, நமக்கு தெரியும் இல்லையா, Sn equal to u plus a into n minus half. அப்போ free fallingனா u 0, so Sn equal to g into n minus half. இப்போ first, second போட்டிங்கன்னா, if you put n is equal to 1, S1 equal to n minus half, 1 minus half, அப்போ g into 1 by 2 வரும். அடுத்தது n is equal to 2 போட்டிங்கன்னா S2 is equal to g into 2 minus half, 1/2. So that is 3 by 2. அடுத்தது வந்து n is equal to 3 போட்டிங்கன்னா S3 will be is equal to 2 3s are 6 minus 1 5. So g into 5 by 2. So ratio போட்டிங்கன்னா g by 2 will cancel. So you will get 1:3:5:7. Option 4 is the correct answer. So next வந்து a body of mass 60 kg experience a gravitational force 3 Newton when placed at a particular point. The magnitude of the gravitational field intensity at the point is. இப்போ நமக்கு தெரியும் gravitational field அப்படிங்கிறது force per unit mass. So force வந்து உங்களுக்கு 3 Newton, mass வந்து 60 gram into 10 power minus 3. அப்போ வந்து 3000 divided by 60, 0 cancel ஆயிரும், you will get 50. So the answer is 50 Newton per kilogram. That is the answer, option 3. So very simple question. In the given nuclear reaction, the element X, actually E plus is a positron, E10. So 1 minus பண்ணுங்க. So 11 minus 1 is equal to 10. No change in mass number. Therefore sodium 10, 22 is correct answer. சோடியம் அப்படியே இருக்கும். சாரி, சோடியம் வந்து உங்களுக்கு வந்து என்னவா மாறுது, அட்டாமிக் நம்பர் ஒன்று குறைஞ்சிருது இல்லையா. ஸோ திஸ் பிகம்ஸ் நியான். ஸோ நியான் வில் பி த கரெக்ட் ஆன்சர். 11 minus 1 10 ஆயிருது அப்படின்னு சொன்னால் 10 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ திஸ் பிகம்ஸ் the correct answer. Neon 1022. Mass number no change. In a soap bubble, the pressure inside the bubble is, pressure பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா pressure is equal to 4T by R. So இங்கே excessive pressure வந்து inversely proportional to the radius. அப்போ soap bubble expand ஆகுதுன்னா என்ன அர்த்தம், radius increases ன்னு அர்த்தம். When radius increases, pressure is decreasing. So that is the answer. So decreases, option 2. Two resistors 100 ohm and 200 ohm are connected in parallel in an electric circuit. The ratio of the thermal energy, heat பொறுத்த வரைக்கும் நமக்கு V square by R into T. So இங்கே two resistors are connected in parallel. அப்போ V constant. Given time also constant. அதனால H வந்து inversely proportional to resistance. So H1 by H2 is equal to R2 divided by R1. So what is your R2? 200. What is your R1? 100. So this will be 2:1. So heat developed in 100 ohm to that of 200 ohm. So 2:1 is the correct answer. Two hollow conducting spheres of radius R1 and R2. இங்கே வந்து R1 is very greater than R2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. So what is the potential? Potential வந்து B is equal to KQ divided by R இல்லையா. So here potential is inversely proportional to radius. So therefore here what is given is R1 is greater than R2. So more on smaller sphere is the correct answer. The angular speed of a flywheel moving with a uniform angular acceleration changes from 1100 rpm to 3120 rpm in 16 seconds. Okay. The angular acceleration in this unit.
So alpha is angular acceleration is omega 2 minus omega 1 by 2, that is 2 pi f2 minus 2 pi f1 divided by t. So 2 pi நீங்கள் காமன் எடுத்துட்டீங்கன்னா f2 minus f1 by t. So frequency but RPMல கொடுத்துருக்குறாங்க, கவனமாக இருக்கணும். 2 pi into 3120 minus 1200 divided by 16 into இதில் வந்து RPM மினிட்ஸை வந்து நீங்கள் செகண்ட்ஸாக மாற்றிக்கணும், divided by 60. ஸோ 2 pi into இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 0 to 19 வருது, divided by 16 into 60. 0 0 கேன்சல் பண்ணிடுங்க, இது 32 வரும், 2 times வரும். ஸோ 4 pi is the correct answer. Option 4 pi. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் வேக்யூம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இப்படி எழுதியிருப்போம். ஸோ 1 divided by root of mu naught epsilon எழுதியிருப்போம். பட் மியூங்கிறது நமக்கு தெரியும் mu r mu naught, அதே மாதிரி எப்சிலான்ங்கிறது எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஸோ வாட் தே ஆர் கிவிங், ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி mu r கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா வெலாசிட்டி when light propagates through a material medium, relative permittivity, relative permeability, everything is given. V is given by, எப்படி V கண்டுபிடிக்கிறது, C வந்து 1 by root of mu epsilon naught இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 by root of, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா this will be V. இது வந்து let it be V இது, that is 1 by mu naught mu r into epsilon naught epsilon r. Okay ba? So this will be 1 by root of mu naught epsilon naught into root of mu naught epsilon naught, then mu r epsilon r. So this value of V is, this quantity is C, right? Therefore the V can be written as C divided by root of mu r epsilon r. So check your option. V is equal to C divided by root of mu r epsilon r is the answer. And then a long solenoid of radius 1 millimeter, number of turns 100 turns per millimeter, 1 ampere current, magnetic field strength. That question தான் இது solenoidல. So B is equal to mu naught Ni. அவ்வளோதான். Nங்கிறது number of turns per length. So number of turns 100 per millimeter 10 power minus 3 வரும். So this will be mu naught 4 pi into 10 power minus 7 into இது 10 power 5 வரும் into I. What is our current? 1. So 4 pi into 10 power minus 2. So 4 into 3.14 into 10 power minus 2. That will be 12 point something. 12.56 into 10 power minus 2 is the answer. Unit is Tesla. It's very simple question. A shell of mass m is at rest initially. It explodes into 3 fragments having mass ratio 2:2:2, அதாவது 2m is to 2m is to m, அதான் ரேஷியோ. ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளை ஆஃப் ஆகும்போது 2 பர்பெண்டிகுலராக போகுது, ஒன்று வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் சொல்கிறோம். அதனால் இது ரெண்டுக்கு ஒரு ரிசல்டன்ட் இதாகும். அப்போ இந்த மொமெண்டம் நல்லிவை பண்ணும்போது ஸோ P1 plus P2 plus P3 will be is equal to 0. Therefore P3 is the lighter mass is minus of P1 plus P2. So
ஸ்பீடு கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து இது ரெண்டோட ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஓவர் p1 square plus p2 square, that is root of 2mv the whole square plus 2mv the whole square. So what you will get? 2 square 4, அதுக்கு நீங்கள் 2 எடுத்துக்கலாம். m square வந்து m வெளியில் வந்துடும். அண்ட் ரூட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து 2v ஸ்கொயர் வந்துடும். v ஸ்கொயருக்கு வந்து v ஆகிடும், ரூட் வந்துடும். இங்கே வந்து p3 வந்து mv, இது லைட்டர் மாஸ் m, ஒரு m கேன்சல் ஆயிரும். அண்ட் ஆல்சோ தி v prime இப்படி வச்சுக்கலாம். v prime is equal to 2v 2 root 2 into v. So this is very standard question, already நிறைய வாட்டி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். So this question 21, as the temperature increases the electrical resistance. ஸோ நம்ம கண்டக்டர்ஸில் வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். இது கண்டக்டர்ஸில். டிக்ரீசஸ் ஃபார் கண்டக்டர்ஸ், ஆனால் கரெக்டாக அது இல்லை. when temperature increases, because RT is equal to R0 into 1 plus alpha delta எல்லாம் படிச்சிருப்போம். அதனால் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரெசிஸ்டன்ஸ் will increase. when temperature increases the resistance also will increase. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். resistance also will increase. அதனால் என்ன வருது? increases for bothங்கிறதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வராது. increases ஃபஸ்ட்டு increases for conductors but decreases for semiconductor. ஆப்ஷன் 4 கரெக்டாக வரும். ஏன்னா செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் when temperature increases resistivity decreases. And a biconvex lens has radii of curvature 20 cm each. If the refractive index of the material of the lens is 1.5, the power of the lens. So what is the formula here? 1 by f is equal to mu minus 1 into 1 by r1 minus 1 by r2. Actually equal radius of curvature தான் இருக்கு. So one is plus, another one is minus. So 1 by f is equal to mu minus 1 into 1 by r plus 1 by r. This will be 2 by r. So 2 into mu minus 1 divided by r1. This is 1 by f. So first நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா f கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது பவர், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 2 இன்ட்டு அப்போ 1.5 minus 1 divided by 20 cm 10 power minus 2. ஸோ இது 10. அப்போ 1.5 minus 1ங்கிறது 0.5 divided by இது 10 power minus 1. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா இது மேலே போகும்போது 10, 0.5 into 10, that is equal to 5 diopter. So plus 5 diopter is the answer. And 23, இதை பொறுத்த வரைக்கும் Biot-Savart law gives the expression for the magnetic field strength of infinitesimal current element ideal of a current carrying conductor only. Correct இல்லையா? So B is equal to mu naught by 4 pi ideal sin theta divided by r square சொல்றோம். பட் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுதுன்னா Biot-Savart law is analogous to Coulomb's law, inverse square law of charge q, with the former being related to the field produced by a scalar sourceங்கிறான். Ideal while the latter being produced by a vector source. Ideal வந்து ஆக்சுவலாக வந்து வெக்டர் சோர்ஸ், இதுதான் வந்து ஸ்கேலர். அதனால ஆப்ஷன் 2 வந்து தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். அதனால ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். A square loop of side 1 meter, ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு, அதோட சைடு வந்து 1 மீட்டர், ரெசிஸ்டன்ஸ் 1 ohm, placed magnetic field 0.5 Tesla. இது பிளேன் லூப் இஸ் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது. ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக இந்த ஸ்கொயர் லூப் இருக்கு. அப்படின்னா அதோட ஏரியா வெக்டர் வந்து இஸ் ஆல்சோ parallel to the magnetic field. So what is the magnetic flux? Phi is equal to BA cos theta. Theta 0, cos 0 1, so simply BA. So B is 0.5, area is 1. ஏன்னா 1 மீட்டர், 1 மீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா, 1 into 1. So answer is 0.5 Weber.
an electric lift with a maximum load of 2000 kilogram, lift plus passenger எல்லாம் சேர்த்து இதான் லிஃப்ட்னு வச்சுங்களேன். ஓகே, இது வந்து is moving up with a force F. Constant speed வந்து 1.5 meter per second. The frictional force opposing the force, actually the load வந்து டவுன்வர்டாக இருக்கும். டவுன்வர்டு வந்து எவ்வளோ இப்போ 2000 mg இல்லையா? ஸோ mgனா 2000 into 10. ஸோ ப்ளஸ் வந்து ஃப்ரிக்ஷனும் வந்து டவுன்வர்டாக தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 3000 அப்போ என்ன 23,000 ஃபோர்ஸ் வந்து கீழே இருக்குது. மினிமம் பவர் வந்து என்ன ஃபார்முலா? பவர் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு ஸ்பீடு. அப்போ 23,000 3 0 தான் போடணும். 23,000 இன்ட்டு 1.5. 1.5 என்னது 3/2. 11,500 தானே வரும். 11,500 இன்ட்டு 3 இப்போ சரியாக வரும். 30,000 3,000 4,000 34,500. கரெக்ட். எஸ். லைட் ரே ஃபால்ஸ் ஆன் ஏ கிளாஸ். இது டேரக்ட் கொஸ்டினுங்க. அதாவது இதெல்லாம் கொடுத்துருந்தா கூட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்லாம் கொடுத்துருந்தா கூட இதெல்லாம் கான்செப்ட். ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ராக்டட் அண்ட் ரிஃப்ளெக்ட் எப்போவுமே 90 தான். ஸோ லைட் வந்து இப்படி படுது, இப்படி பட்டு இது நார்மல், இப்படி பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். பார்ஷியல் ரிஃப்ராக்ஷன் இப்படி போகுது. இது எப்போதுமே 90ங்கிறது ஆகுச்சு. சரி, எப்படி சால்வ் பண்ணுறது இதை? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ வந்து sin I by sin r that is equal to √3. இதில் sin 60 angle of incidence 60 by sin r is equal to √3. இது வந்து என்னது √3/2 வரும் by sin r is equal to √3 கேன்சல் ஆயிரும். இப்போ sin r is equal to 1/2னா r வந்து 30. முடிஞ்சு போச்சுங்க. அப்போ இது 60, இது 30. முடிஞ்சு போச்சா? ஓகே. அப்போ வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? ஆர் வந்து எப்போதுமே 90 - IP தான், அது தெரிஞ்சிருச்சு 30. அப்போ வாட் இஸ் தி கொஸ்டின்? தி ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ராக்டட் அண்ட் ரிஃப்ளெக்டட், அதான் நம்ம கேட்குறோம். இப்போ R 30னா இதுதான் 30 வச்சுங்க. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 30. ஓகேவா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பை ரிஃப்ளெக்ஷன் இது 60. அப்போ என்னாச்சு? இது சப்போஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 60 + x + 30 = 180. அப்போ x + 90 is equal to 180. therefore x is equal to 9. டைரக்ட் ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். A copper wire of length 10 meter and radius, electrical resistance 10, current density in the wire of electric field strength. So what they are asking is current density. The answer is 10^5. ஏன்னா J வந்து ஆக்சுவலி வந்து நமக்கு என்ன அப்படின்னா R வந்து ரோயல் பை ஏ இல்லையா? R வந்து ரோயல் பை ஏ. ஓகே, சிக்மா வந்து 1/ρ. அப்போ ρ = RA/L. 1/ρ வேணும். 1/ρ தான் சிக்மாங்கிறது L/RA. J வந்து சிக்மா E. ஸோ சிக்மா இஸ் L/RA into E. என்ன வரும்? L வந்து 10, R வந்து 10, A வந்து copper wire of radius 10⁻⁻².
ஸோ ஏரியா ஆஃப் த வயர் வந்து பை ஆர் ஸ்கொயர் இல்லையா, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்போ 10⁻⁻4 பை ரூட் பையை ஸ்கொயர் பண்ணால் பை வந்துடும். அப்போ ஏரியா வந்து 10⁻⁻4 இன்ட்டு ஃபீல்டு வந்து ஒரு 10. ஸோ ஒரு 10 கேன்சல் ஆகிது, -4 +4 ஆயிரும். ஸோ 10⁻5 இஸ் தி ஆன்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 டயோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க காம்பினேஷன். In the given circuits A, B and C, the potential drop across the two PN junctions are equal. எந்த கேஸில், இப்போ இது P type forward bias, இது சர்க்யூட் வந்து சீரீஸில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா PN, NN, PN. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் கனெக்ட் ஆகலை, பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ இதுவும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அதனால் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த எந்த சர்க்கியூட்டில், இந்த கிவன் சர்க்கியூட்ஸ் ஏபிசி, தி பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த 2 PN junctions are equal. அப்படின்னா across the 2 PN junctions are equal. ஸோ இங்கே என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல், இந்த பொட்டன்ஷியல் தான் இங்கே இருக்கும், இந்த பொட்டன்ஷியல் தான் இங்கே இருக்கும். அதனால் both circuits A and C will be the correct option. If the initial tensions of a stretched string is doubled, then the ratio of initial and final speed of a ரொம்ப டைரக்ட் கொஸ்டினுங்க. V வந்து ரூட் ஆஃப் டென்ஷன் பை ரெடியூஸ்டு மாஸ், லீனியர் மாஸ் டென்சிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட்டு, இனிஷியல் டென்ஷன்ஸ், அதாவது டென்ஷனை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ஸ்பீடை கேட்குறாங்க, அவ்வளோதான். இது கான்ஸ்டன்ட்னா அப்போ V வந்து ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் T தான். அப்போ V1/V2 வந்து ரூட் ஆஃப் T1/T2. T1 டபுள் ஆகுதுன்னா √2 தான், √2:1. ஸோ இவ்வளவு ஈஸியாலாம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல, அந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் தின் யூனிஃபார்ம் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டிஸ்க்கு mr²/2. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டுமே டிஸ்க்கு தான். அதனால் வந்து ஒன்று வந்து யூனிஃபார்ம் டிஸ்க் அபவுட் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ சென்டர், ஸோ இது வந்து சென்டர். இன்னொன்று வந்து டயாமீட்டர். ஸோ டயாமீட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு mr²/4 வரும். ஸோ அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், the ratio of radius of gyration. இப்போ இது என்னது, இது mk² center, இது mk² diameter, mm cancel. r² cancel. So kc²/kd² is equal to 4/2, that is 2. Therefore kc/kd is equal to √2:1. Option C. In a Young's double slit experiment, the student observed 8 fringes in a certain segment of the screen when monochromatic light of wavelength 600 nanometer. If the wavelength of light changed to 400, the number of fringes observed வந்து பார்த்தீங்கன்னா this will be
ஸோ இங்கே வந்து ஃப்ரிஞ்ச் வித் ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் தான் சேமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரிஞ்சஸ் எஸ். ஸோ அதனால் n1 λ1 இஸ் ஈக்குவல் டு n2 λ2 அவ்வளோதான். ஸோ n2 is equal to n1 λ1 divided by λ2. That's it. n1 is 8, λ1 is 600 by 400. So 12 வரும். And here the angle between the electric field lines of force and the equipotential surface. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகுது அப்படின்னா யூனிஃபார்ம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குன்னு படிச்சிருக்கோம் ஒன்று. அதே மாதிரி ஒரு சிங்கிள் சார்ஜாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சார்ஜ் இருக்குன்னா இது ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்கிறது ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கோம். ஸோ 90 டிகிரி. Spherical shell ball is dropped in a long column of highly viscous liquid. The curve in the graph shown. ஆக்சுவலாக வந்து ஒரு திரவ ஹை விஸ்காஸ் லிக்விட் காலமில் நீங்கள் ஒரு ட்ராப்பை நம்ம வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பாலை உள்ளே போட்டோம்னா ஃபஸ்ட்டு டியூ டு கிராவிட்டி வந்து அதோட ஸ்பீடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் போகும்போது இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ்னால எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி வந்து ஆக்ட் பண்ணுறதுனால ஒரு ஸ்டேஜில் இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும். நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. அதாவது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து அது மேலே வந்து அப்த்ரஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பாயன்சி ஃபோர்ஸ் இருக்கும். இது ரெண்டும் அப்த்ரஸ்ட் தான் பாயன்சி ஃபோர்ஸு, இது வந்து ஃபோர்ஸ் டியூ டு விஸ்காஸ் ஃபோர்ஸ். இது ஒரு ஸ்டேஜில் பேலன்ஸ் ஆகும்போது டெர்மினல் ஸ்பீடில் போகுதுன்னு சொல்கிறோம். அப்போ திஸ் வில் பிகம் ஸ்டெடி. அதனால் இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் கர்வ். அது வந்து சாய்ஸ் 3. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, எல்லாமே ஈஸி தான். Let T1 and T2 be the energy of an electron in the first and second excited state of hydrogen atom. According to Bohr's atom model பார்த்தீங்கன்னா energy in nth orbit வந்து is proportional to 1 by n square. ஆக்சுவலாக அப்படி வந்துடும் இல்லையா, z square m e to the power of 4 by 8 epsilon 0 square n square h square. ஸோ எனர்ஜி வந்து இன்வர்ஸ்லி இல்லை என்னது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equal to 2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equal to 3. n is equal to 1ங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ வந்து E2 1 by 4, E3 1 by 9. அப்போ என்ன வரும் 9:4. எவ்வளோ ஈஸி பாருங்கள். இது என்னது டி ப்ராக்லி வேவ் லெங்த் லேம்டாவுக்கும் மொமெண்டத்துக்கு லேம்டா is equal to h by p. h கான்ஸ்டன்ட்டு, இப்போ லேம்டா வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி அப்படிங்கிறதுனால இது ஹைப்பர்போலா. வெரி சிம்பிள், தட்ஸ் ஆல். ஸோ பார்ட் ஏ மட்டும் இப்போ நம்ம இந்த வீடியோ செஷனில் முடிச்சிருக்கோம், 35 questions. ஸோ ரிமைனிங் questions we will discuss in the second part. Thank you.